ஏறக்குறைய ஒரு 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. உண்மையிலேயே இபிஎஸ்க்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டதனுடைய பின்னணியா நீங்க எதை பார்க்குறீங்க? ஒரு பதட்டம் இருக்குதா? கூட்டணி அமைப்பதற்கான முயற்சி இருக்குதா? அப்புறம் அதிமுகவை பலப்படுத்துமா? ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுத்துருமா? இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை சார். அதிமுகவில் நடந்த பொதுக்குழுவில் எடப்பாடிக்கு முழு அதிகாரத்தை கொடுத்தது பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டால் ஒரு தனி ஆளுமை வேணும். நாங்களாம் 6 வயசுலேருந்து அதிமுக கொடி கட்டி வளர்ந்தவங்க. 2000 அம்மாவும் என்னை வடசென்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர், சின்னம்மாவை தென்சென்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர், அம்மா நியமனம் பண்ணாங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர். எடப்பாடி முதலமைச்சரானதான் பொதுக்குழு உறுப்பினர் என்னை எடுத்துட்டார். இன்றைக்கி இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர் அவருடைய ஆளுங்க. உண்மையான அதிமுக புரட்சி தலைவர் அவரால் உருவாக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் கிடையாது. ஏன்னா நாங்கள் ரசிகராக உறுப்பினர் ஆனவங்க. இப்போ வருகிறதுலாம் வியாபார ரீதியாக நடந்துருக்குது, ஜாதி ரீதியாக நடந்துருக்குது அதிமுகவில். இல்லை, இது கடுமையான விமர்சனம் இல்லையா? இல்லை, ரொம்ப கடுமையான விமர்சனம். சரி, அப்படி இருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். அது போல தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த அதிமுகன்றது ஏழை மக்களுக்கோசம் ஆரம்பிக்கப்பட்டது புரட்சி தலைவரால். இன்றைக்கி போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கு 100வது வெற்றி விழா கொண்டாடினாங்க. ஜானகி ராமச்சந்திரன் வெற்றி விழா கொண்டாடுறது சந்தோஷம், ஏன்னா எங்கள் தலைவருடைய மனைவி. ஆனால் அந்த இவர் முதலமைச்சராக இருக்கும்போது அதே ஜானகி ராமச்சந்திரன் அவங்களுடைய இல்லை ராமாபுரத்தில் ஒரு தடவை போய் பார்த்துருப்பாரா? இல்லை அங்கே இருக்கிற போய் இவங்களுக்கு ஒரு நிமிஷம் அதே கேள்வியை ஓபிஎஸ் அணிகிட்டையோ சசிகலாட்டி கேட்டால் என்ன நடக்கும்? ஏன் சின்னம்மா போயிட்டு வந்தாங்களே? போனாங்க. 3 தடவை போனாங்க. ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு விழா எடுத்திருக்கலாமே? இல்லை சார், 3 தடவை போனாங்க. அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கலாமே. இன்றைக்கு முன்னாள் அதிமுகவுடைய முதலமைச்சராக இருந்த ஜானகி ராமச்சந்திரனுக்கு 100ஆண்டு விழா, எல்லோரும் அவருடைய படத்தை வச்சு வீட்டில் வழிபாடு நடத்துங்க அல்லது மரியாதை செலுத்துங்க. ஒரு சின்ன அறிக்கை, ஒரே ஒரு லைன்ல. ஏன் விடல? கண்டிப்பாக விட்டுருப்பாங்க சார். ஏன் விடல? ஏன் விடல? 2 பேருக்கு 100ஆண்டு விழா எடுத்த ஒருத்தவரை பார்த்து நம்ம கேள்வி கேட்கிறோம்னா அதை விட சிறப்பான ஒரு நிகழ்வை நடத்திட்டு கேட்டா நியாயம் இருக்கு. நம்ம நடத்தவே இல்லை. நம்மளுடைய கண் மூடிய பின் தான் சூரிய நமஸ்காரம் இவர் தான் சொன்னார். யாரு? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் அதுக்கு முன்னே ஜானகி ராமச்சந்திரன் அவருடைய இல்லத்தில் நலத்திட்ட உதவி அந்த இருந்தவங்க எல்லாருக்குமே நலத்திட்ட உதவி பண்ணவங்க புரட்சி தாய் சின்னம்மா. புரட்சி தாய் சின்னம்மான்றவங்களை எல்லாருக்கும் தெரியும். அவங்க இல்லைனாக்கா இவங்களாம் முதலமைச்சர் கிடையாது. எடப்பாடி அண்ணனும் ஓபிஎஸ் அண்ணனும் மரியாதை கூடிய புரட்சி தாய் சின்னம்மா முதலமைச்சர் கிடையாது. அந்த முதலமைச்சர் அவங்க நன்றியை மறந்துட்டு இன்றைக்கி அவங்கள கட்சியில் சேர்க்க மாட்டேன். இன்றைக்கி கூட பொதுக்குள்ள ஏன்னா யாரை பற்றியும் பேசலை. தீர்மானம் போட்டாங்க. புரட்சி தாய் சின்னம்மாவையோ மற்ற கட்சியிலேருந்து பிரிஞ்சவங்களோ யாரையுமே எந்த வித குறையும் சொல்ல. இதை நான் கண்டிப்பாக வாழ்த்துறோம். ஆனால் இவருக்கு முழு அதிகாரம் கொடுத்தது. இது பழமொழி சொல்லணும்னா ஏனையை கட்டி பிடிக்க ஆசைப்படலாம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கை எட்டணும் இல்லையா கட்டி பிடிக்க. இப்போ அவர்கிட்ட கொடுத்தது ஏனையை கட்டி பிடிக்க கொடுத்துறாங்க. அவர்களை கட்டி பிடிக்க முடியாது. இப்போ சசிகலா அவர்களுக்கோ அல்லது ஓபிஎஸ் அவர்களுக்கோ இருக்கக்கூடிய தார்மீகமான பொறுப்பு என்னை ஏன் கட்சியை விட்டு நீக்குனீங்க அப்படின்றதுல இருக்குதா, அல்லது இபிஎஸ்ஐ ஏன் பொதுச் செயலாளர் ஆக்குனீங்கன்றதுல இருக்குதா? ஏன் கட்சி விட்டு நீக்கிறதுக்கு அவர் ஒன்றும் அதிகாரம் கிடையாது. ஆமாம். அப்போ நம்ம நீதிமன்றத்துக்கு எதுக்கு போகணும்? நான் என்ன பாவம் பண்ணேன் அல்லது நான் என்ன தவறு செஞ்சேன், என்னை ஏன் கட்சிக்குள்ளேருந்து நீக்குனீங்கன்னு போனால் நியாயம் இருக்குது. அது கட்சியை பலப்படுத்துறதுக்கான முயற்சி. நாம் ஏன் நீதிமன்றத்துக்கு போய் நிற்கிறோம்? பொதுச் செயலாளராக இபிஎஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் நிற்கிறோம். அப்போ பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குல்ல உங்களுக்கு? சார், அவர் பொதுச் செயலராக வந்ததை பற்றி நாங்கள் எந்த விதமான ஆட்சேபையும் தெரிவிக்கல சார். நீதிமன்றத்தில் இல்லையா? நீதிமன்றத்தில் ஏன் கேஸ் இருக்குது? இது இந்த கட்சி தொண்டர்களால் முன்மொழியணும், வழிமொழியணும். அப்போ தான் பொதுச் செயலராக வர முடியும். 10 மாவட்ட சைடு வழிமொழியணும், 10 மாவட்ட சைடு முன்மொழியணும், 5 ஆண்டு கால தலைமை நிர்வாகியாக இருக்கணும். அவங்க தான் பொதுச் செயலராக வரணும்னா அப்போ தொண்டனாகி எங்களுக்கு என்ன வேலைக்கு தான் அந்த கட்சியில்? இல்லை, புரியுது, உங்களுடைய உணர்வுகள் புரிஞ்சு கொள்ளப்படுது. ஆனால் இல்லை புரியுது இல்லை அது அந்த கட்சியோட பைலா உருவாக்கப்பட்டது திமுகவினுடைய கடந்த கால அனுபவத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. இல்லை பின்னல் ரவி, நான் ஒரே ஒரு கேள்விதான். பொதுக்குழுல ஏறக்குறைய ஒரு 3000 பேர் இருக்கிறாங்க இல்லையா? செயற்குழு பொதுக்குழு 2 சேர்த்து ஒரே நிமிஷம் இருங்களேன். பொதுக்குழு செயற்குழு சேர்த்து 3000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 3000த்துல ஒரு 50 பேர் வெளியில கட்சிக்கு துரோகமா இவர் செயல்படுறாருன்னு சொல்லலையே. ஏன் சொல்லல? ஒண்ணு, மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேரு ஓபிஎஸ் பின்னாடியோ அல்லது சசிகலா பின்னாடியோ நிக்கிறாங்க? ஏன் அவங்க நிக்கல? நின்று இருக்கணும்ல? ஆமா சார். ஏன் நிக்கல? நிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. நானும் வெளியில சொல்ல முடியாது. ஒரு பிரஸ் மீட் போடலாமே. சொல்ல முடியாது. அதை இல்ல மாவட்ட ஏன் என்ன நிர்பந்தம்? பேர் சார். இதுதான் சார் கட்சி. திமுகவில் 464 பேர். ஏன்னா அது ஒரு தொகுதிக்கு 2 பேர் பொதுக்குழு. டிஎம்கேல அதிமுக ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் தான். 234 பேர் தான் பொதுக்குழு உறுப்பினர். மற்றவங்களாம் சிறப்பு அழைப்பாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள். இவங்க சேர்த்தா 3000 பேர். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5000 பேர் இருந்தாங்க. அதில் 2000 பேர் முன்கூட்டியே போய் உட்காந்துட்டாங்க.
நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அங்கே போய் கலந்துகளே தவிர நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இவங்க என்னென்ன தீர்மானம் போட்டாங்க, என்ன நடந்தது, யார் யார் விமர்சனம் பண்ணாங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒரு நிமிஷம், எனக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கேட்குறேன். இது எல்லாமே இபிஎஸ் பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் நியமிக்கப்பட்டதா அல்லது ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்னா இருக்கிறப்பவே நியமிக்கப்பட்டதா? எது சார் இந்த 3000 பேர் சிறப்பு அழைப்பாளர்ல இருந்து கொள்கை பரப்பு செயலாளர் வந்து சார் அப்புறம் எப்படி நீங்க இபிஎஸ் பொதுக்குழு தான் இவர் எடுத்துட்டாரு. இவங்களுக்கு வேண்டியவங்க தானே போட்டுக்கிறாங்க பொதுக்குழு. அதை எப்போ போட்டாங்கன்னு கேட்குறேன். 2017 யார் யார் கூட இருந்தது? 2 பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க. அப்புறம் அவருக்கு தெரியாம எப்படி போட்டிருப்பாங்க? 2 பேர் கைது போட்டு தான் சார் எடுத்தாங்க. 2017 இபிஎஸும் ஓபிஎஸும் ஒரே அணியில் தான் இருக்கிறாங்க. அப்படின்றப்போ எப்படி அவரை வந்து அவருக்கு தெரியாம நடந்திருக்கும்? யாருக்கு தெரியாது நடந்திருக்கு? ஓபிஎஸ் ஓட ஆட்கள் எல்லாம் வெளியில அனுப்பிட்டு இபிஎஸ் ஆட்களை சார் நாங்க கட்சிக்காரன் இல்ல கட்சிக்காரங்களை தான் சொல்றேன். அதிமுகவுடைய தொண்டர்களை வெளியே ஏத்திட்டாங்கன்னு தான் சொல்றீங்க. அப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இவங்க எல்லாம் உண்மையான விசுவாசிகள். கூட பிறந்த தம்பி எடுத்ததுக்கு அவருக்கு அமைதியா இருந்தாரு. அப்ப தவறு யார் மேல இருக்கு? தவறு யார் மேல இல்லை சார். தவறு வந்து அதுதான் சார் என் தலைவன் அப்போ பண்ணாரு. நாட்டுக்காக வெளிச்சம் போட கொடுத்த பணத்தில் தன் வீட்டுக்காக வெளிச்சம் போட்டு கொண்டார் நகர சபையில். இதுக்கெல்லாம் மாறுதல் உண்டு. இந்த மாறுதலை தீர்ப்பதற்கு தேர்தல் உண்டினார். அந்த தேர்தலில் தான் எடப்பாடி ஒன்று வின் பண்ணிக்கிறாரா? 10 தேர்தலில் ஒன்று சொல்லுங்க. அதே கேள்வி திருப்பி கேட்டாங்கன்னா சொல்லுங்க சார், கேளுங்க சார். எவ்வளவு நெருக்கடி அமமுகன்ற ஒரு கட்சி ஏன் உருவாக்கப்பட்டது? அல்லது சசிகலா அவர்கள் எவ்வளவு நெருக்கடி கொடுத்திருக்காங்க? அல்லது நான் திரும்ப கேட்கிறேன், ஆஞ்சல் கோலப்பட்ட கேட்ட அதே கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். தென் மாவட்டங்களில் ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்கலாம்ல? முடியாது சார். ஏன்னா 10.5% வன்னியர்களுக்கு கொடுத்துட்டாரு. அந்த சைடில் வன்னியர்களே இல்லை. எப்படி ஓட்டு போடுவாங்க? இந்த பக்கம் வன்னியர்கள் இல்லாத இடத்துல எப்படி ஓட்டு போடுவாங்க? புரட்சி தலைவர் இருந்தார். கட்சி 72 ஆரம்பித்தார். அவர் ஆரம்பிக்கும் போது முதல் எலெக்ஷன் பாராளுமன்ற பை தேர்தல். அதில் மாயத்தேவர் முக்கோளத்தவர் சமுதாயம் சேர்ந்த மாயத்தேவர் திண்டுக்கல்ல நின்று வின் பண்ணார். அதே அடுத்த வருஷம் சட்டமன்ற எலெக்ஷன் கோயம்புத்தூரில். அது இல்லை, நீங்கள் எவ்வளோ ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறீங்க. ஆனால் அமமுகவினுடைய டிடிவி தினகரனுக்கு அங்கே ரோல் கிடையாது. ஓபிஎஸ்னுடைய குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் பிரிக்கப்பட்டதுக்கான ரோல் கிடையாது. சசிகலாவோட ரோல் கிடையாது. முழுக்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்ததுனால மட்டும்தான் தோத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. மெயின் காரணம். அப்ப இவங்களுடைய அரசியல் பிளவுக்கு காரணமே இல்ல. அப்ப எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. அப்படிதானே சொல்றீங்க? புரட்சி தாய் சின்னம்மா அவங்க மேல நாங்க வச்சுங்கிற நம்பிக்கையால இப்படியாப்பட்ட ஒரு ஆளுக்கு நாங்க ஓட்டு போடணுமான்றதோ நாங்க யாரும் வேலை செய்யல. எங்களை போல அடிப்பட்ட தொண்டனை யாரும் வேலை பார்க்கல. நீங்க ஜெயிச்சு கொடுத்துட்டு சண்டை போட்டுருக்கீங்க. இல்ல சார், இல்ல அரசியல் போர்க்களத்துல ஒரே நிமிஷம் இருங்க. ஒண்ணே சார், நீங்க ரவி ஒரே நிமிஷம் இருங்க. அரசியல் போர்க்களத்துல அதிமுக ஜெயிக்கணுமா ஜெயிக்காதா? கண்டிப்பா வின் பண்ண சார். ஜெயிக்க வச்சிருக்கணும்ல. ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஸ்பிளிட்ட உருவாக்கி இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க தோல்வியை உருவாக்கிட்டு நீங்க இதுதானே காலை இழுத்து விடுறது. நாங்க ஏன் தோல்வியை உருவாக்குனது இப்ப நாங்க சொல்றேன் கேட்டுங்க சார். 2017 தன்னை நம்பிய அனைவருக்கும் நன்மையை செய்து துன்பத்தை தனக்குள் தாங்க இதயத்தை வரமாக பெற்ற புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களால் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி. அவர் முதலமைச்சராக என்ன பண்ணார்? புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இருந்து வாழ்ந்த வீடு போயஸ் கார்டன் வீடுக்கு சீல் வச்சார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு நிமிஷம் குறுக்கிட்டு இல்லை தவறான தகவலை பதிவு செய்யக்கூடாது. இபிஎஸ் தன்னுடைய ஆட்சியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சீல் வைக்கல. நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அடிப்படையில் சீல் வைக்கப்பட்டது. சரி சார், ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அவர் தானே. அவர் ஆட்சியில் இருந்தாரு. நீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய அடிப்படையில் தானே சீல் வைக்கப்படுது. அதை எப்படி இது கூட நீங்க ஒப்பிட முடியும்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய எல்லாம் கொடநாடு. அங்க இருந்தவங்க டிரைவர் விபத்துல சாவறாரு. விசாரணை இருக்குல்ல, அந்த வழக்கு விசாரணையில் இருக்கு. அந்த விசாரணை மட்டும் சார் வரும்போது என்னைக்காவது ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாங்களா? ஒரே வழக்கு விசாரிக்கணும்னு ஒரே நிமிஷம் நீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல, ஒரே நிமிஷம் இருங்களேன். ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அல்லது சசிகலா அவர்களுக்கும் இழைக்கப்பட்ட துரோகத்தால் தான் நாங்க தேர்தல் பணி செய்யலன்னு இந்த புள்ளி வர என்ன காரணத்திற்காக ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ டிடிவி தினகரனோ சொல்லல? சொல்லிருக்கணும்ல. அப்ப மறைமுகமாக அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு திட்டம் தானே செயல்பட்டு இருக்கீங்க. அதிமுக ஆட்சி மீண்டும் எடப்பாடி அவர்கள் தலைமையில் வந்தால் இதை விட பல ராமாபுரம் வீட்டுக்கு சீல் வச்சிருப்பாங்க. கேட்டா கோர்ட் மூலமா வச்சாங்க. இந்த ஒரு இதுதான் அதெல்லாம் விட நான் ஒரே ஒரு கேள்வி சார். இன்னைக்கு பொதுக்குழு நடந்தது இல்ல. கொடநாடு கொலை வழக்கு இயல்பா நடந்தது அல்ல. அது எல்லாரும் உலகம் பூரா தெரியும். ஆனால் அந்த அது பெண்டிங்ல அப்படியே போயிட்டு இருக்கு. அதை விசாரிக்கணும் ஒரு தீர்மானம் போட்டாங்களா? இல்ல விசாரணை அந்த அம்மாவோட ஆட்சி தானே. அங்கதானே செக்ரட்டரியேட் நடந்தது, அங்கதானே நடந்தது. அப்ப அந்த இடத்துல 5 கொலைகள் தொடர்ந்து நடந்திருக்கிறது. தீர்மானம் போட்டாங்களா?